remove linked list elements given a head of a linked list. So under integer. So ஒரு linked list இருக்கு, அதோட head கொடுத்துருக்காங்க, ஒரு integer value கொடுத்துருக்காங்க. Remove all the node of the linked list that has node.val equal to val. ஸோ எந்தெந்த நோடுக்கெலாம் அந்த இன்டிஜர் வேல்யூ இருக்கோ அந்த நோடு எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணணும் லிங்க் லிஸ்ட்லேருந்து. ஸோ லிங்க் லிஸ்ட்டில் இந்த நோடை நீ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த 2ஓட நெக்ஸ்ட் பாயிண்டர் இப்போ 6 பாயிண்ட் பண்ணியிருக்குல்ல, அதுக்கு பதிலாக 2ஓட நெக்ஸ்ட் பாயிண்டரை நம்ம 3க்கு பாயிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம டெலிட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நோடாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன லாஜிக்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு டம்மி நோடு க்ரியேட் பண்ணிடுறோம். அதுக்கு வந்து ஒரு வேல்யூ 0 போட்டு இந்த டம்மி நோடு தான் வந்து இந்த இடத்துல சப்போஸ் இந்த ஹெட் வந்து 1000 அப்படின்னா இங்கே 1000 ஆரம்பிக்குதுன்னா இந்த டம்மி நோட் 1000 வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இந்த டம்மி நோட் இஸ் பாயிண்டிங் டு ஹெட், டம்மி நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் பாயிண்டிங் டு ஹெட், ரைட். ஸோ இதை நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த நோட் சப்போஸ் டெலிட் பண்ண வேண்டியதாக இருக்குது, இது 2000 இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் இதை பாயிண்ட் பண்ணியிருக்கா, இதை மாற்றணும் அப்படின்னா இதை எடுத்து இந்த 2000க்கு பாயிண்ட் பண்ணி விட்ருவேன். ஸோ ஃபைனலாக இதை டெலிட் பண்ணணும்னா நான் ஃபைனலாக என்ன பண்ணுவேன்னா இது ஹெட்டை தான் ரிட்டர்ன் பண்ணணும், இந்த டம்மி நோடோட நெக்ஸ்ட் இருக்குல்ல அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு டம்மி நோடை க்ரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன்னா 4 லூப்பில் ட்ராவல்ஸ் பண்ணுவேன். அப்படி ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா இப்போ நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் பாயிண்டரை ட்ராக் பண்ணிட்டு வருவேன். ஒரு ப்ரீவியஸ் பாயிண்டரை வச்சுப்பேன். இப்போ இதுதான் கரண்ட் நோடு, இப்போ ப்ரீவியஸ் பாயிண்டர் இங்கே இருக்கும். ஸோ இப்போ இந்த நோடை நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரீவியஸோட நெக்ஸ்ட்டை எடுத்து இந்த கரண்ட்டோட நெக்ஸ்ட்டுக்கு மாற்றி விட்ருவேன். அவ்வளோ அந்த நோட் டெலிட் ஆகிடும், ரைட். ஸோ how to write the code for it? First thing is you have to create a dummy node. ஸோ அதுக்கு list node dummy, சும்மா ஒரு டம்மின்னு ஒரு பேர் வச்சுப்போம், ஈக்குவல் டு நியூ லிஸ்ட் நோடு. ஸோ இந்த ஏற்கனவே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த கிளாஸுக்கு நமக்கு கிரியேட் பண்ணணும். ஓகே, டூ லிஸ்ட் நோட். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கன்ஸ்ட்ரக்டர் 3 கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, அதில் நான் இந்த கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் என்னென்னா வேல்யூ ஏதாவது ஒன்று பாஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் நோடு என்னென்னு பாஸ் பண்ணணும். வேல்யூ வந்து நான் 0ன்னு பாஸ் பண்ணுறேன், நெக்ஸ்ட் நோடு வந்து ஹெட்டுன்னு பாஸ் பண்ணிடுறேன். ஸோ ஒரு நோடு கிரியேட் ஆகிடுச்சு. இந்த டம்மி நோடை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டம்மி நோட நெக்ஸ்ட் பாயிண்டர் இங்கே ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா I will create ஸோ ப்ரீவியஸ் நோடு வந்து ப்ரீவியஸ் நோடு இருக்குது, அது டம்மியில் இருக்கும். அதேமாரி கரண்ட் நோடு வந்து இப்போ ஹெட்டில் இருக்கும். ஸோ 2 பாயிண்டர் வச்சுக்கிறேன், ஒன்று வந்து ப்ரீவியஸ் நோடு, ஒன்று வந்து கரண்ட் நோடு. ஸோ நம்ம கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்மி நோடை க்ரியேட் பண்ணிட்டேன், அதில் 0 போட்டு இந்த டம்மி நோடு இந்த 1க்கு பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போதைக்கு ப்ரீவியஸ் இதில் இருக்குது, கரண்ட் வந்து இதில் இருக்குது, ரைட்டா. இப்போ நான் ட்ராவல்ஸ் பண்ணிட்டே போக போகிறேன். அப்படி ட்ராவல்ஸ் பண்ணிட்டே போகும்போது நான் இந்த வேல்யூவை பார்த்துட்டேன்னா ப்ரீவியஸ் நோட நெக்ஸ்ட் பாயிண்டர் தூக்கி இங்கே பாயிண்ட் பண்ணி விடணும், கரெக்டாக. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா while current not equal to null, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரண்ட் நாட் ஈக்குவல் டு நல். இப்போ நான் செக் பண்ணணும், இஃப் கரண்ட் டாட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு வேல்யூ. இப்போ நான் டெலிட் இப்போ நான் கரண்ட் பாயிண்டர் இங்கே வந்துருச்சு, கரண்ட்டோட வேல்யூ இந்த வேல்யூ சேமாக இருக்குது. அப்போ இந்த நோடை தான் நான் டெலிட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும், ப்ரீவியஸில் என்ன வேல்யூ இருக்கோ ப்ரீவியஸோடைய நெக்ஸ்ட் இருக்குல்ல, ஸோ ப்ரீவியஸோடைய நெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கரண்ட் இருக்குல்ல, கரண்டோட நெக்ஸ்ட் என்ன 3 இருக்குது. ஸோ ப்ரீவியஸோடைய நெக்ஸ்ட்டை தூக்கி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து 2000, இது 3000, இது 4000 அப்படின்னா இதோடைய நெக்ஸ்ட் இப்போ 3000 இருக்குது, இதோடைய நெக்ஸ்ட் கரண்டோட நெக்ஸ்ட்டு 4000 இருக்கும், கரண்டோட நெக்ஸ்ட்டு 4000 இருக்கும். ஸோ ப்ரீவியஸோட நெக்ஸ்ட்டை கரண்டோட நெக்ஸ்ட்டாக மாற்றணும். ஸோ ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட். ஸோ ப்ரீவியஸ் வேல்யூ என்ன, இதோட இது 3000, அது என்னன்னு மாறும் 4000 மாறிடும். 4000 மாறினா இந்த பாயிண்டர் இங்கே வந்துருச்சு, ரைட். ஓகே, ரைட். இப்போ எல்ஸ் வேல்யூ சேமாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், லூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டியும் கரண்ட் மாறி மாறி போயிட்டே இருக்க போகுது. வேல்யூ சேமாக இல்லைனா
நம்ம ப்ரீவியஸ் என்ன பண்ணணும்னா இப்போ கரண்ட் கொண்டு வந்துடணும். ஏன்னா அடுத்த வாட்டி லூப் போடும்போது இப்போ கரண்ட் இங்கே இருக்குது கரெக்டா? அடுத்த வாட்டி லூப் போடும்போது கரண்ட் இங்கே போயிடும். அப்போ ப்ரீவியஸ் இங்கே வந்துடணும்ல, சேமா இல்லைனா? ஸோ ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட். லூப்பில் ஒரு தடவையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கரண்ட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட். ஒரு வாட்டியும் லூப்பில் கரண்ட் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கரண்ட் இங்கே இருக்கா, அடுத்த வாட்டி இங்கே வரணும், அடுத்த வாட்டி இங்கே வரணும், இதுமாதிரி போயின்னே இருக்கணும் லூப்பில் ஒரு வாட்டியும் இந்த கரண்ட்ன்ற வேரியபிள். ரைட்டா? நம்ம டெலீட் பண்ணுற நோடாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் பாயிண்டரை மாற்றி விடணும். இல்லைனா ப்ரீவியஸும் என்ன ஆகணும், ஒரு டைமும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கணும். கரெக்ட்? ஸோ பேசிக் லாஜிக் இஸ் திஸ். ஒரு ப்ரீவியஸ் பாயிண்ட் கரண்ட் பாயிண்ட் போயிட்டு இருக்கும்போது ப்ரீவியஸ் பாயிண்ட் கூட வந்துகிட்டே இருக்குது. எப்போ டெலீட் பண்ணுமோ அப்போ மட்டும் ப்ரீவியஸோட நெக்ஸ்ட்டாக இப்படி மாற்றி விட்டுறோம். ஓகே, அவ்வளோதான். கடைசியாக நம்ம என்னத்தை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ ஃபஸ்ட்டு நோட டெலிட் பண்ணணும்னு வச்சுக்கேன். இப்போ 6 இருக்குன்னு வச்சுக்கோ. நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் இங்கே ஆரம்பிக்குதா, கரண்ட் இங்கேருந்து ஆரம்பிக்குதா, அப்போ என்ன ஆகும், கரண்ட் வேல்யூ ஈக்குவல் டு வேலா. அப்போ ப்ரீவியஸோட நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ப்ரீவியஸோட நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கரண்டோட நெக்ஸ்ட். கரண்டோட நெக்ஸ்ட் என்ன 2000. அப்போ இதை 2000 மாற்றிடுவோம். அப்போ இது இங்கே பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் கரெக்டாக என்ன பண்ணுவேன், இதுதான் ஹெட், இதை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுவேன். என் டம்மி இருக்குல்ல, டம்மியோட நெக்ஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ உங்கள் ஹெட்டே மாறிடுச்சு. ஸோ ஐ வில் ரிட்டர்ன் த dummy dot next. Okay, now let's run and see. Okay, all the test case passed. Okay, இப்போ இது பார்த்தீங்கன்னா கோடு ஒரு ஐட்ரேஷன் மூலியமாக பண்ணுறோம் கரெக்டாக. இதை வந்து நம்ம ரிகர்ஷன் மூலியமாகவும் பண்ணலாம். ரிகர்ஷன் மூலியமாக பண்ணுறதுக்கு எதாவது லாஜிக் யோசிங்க. இப்போ இதை ரிகர்ஷன் மூலியமாக சால்வ் பண்ண பார்க்கலாம். ரிகர்ஷன் மூலியமாக சால்வ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த நோடோட அட்ரஸ்லாம் போட்டு வரேன், திருப்பி நம்ம கால் பண்ணிகிட்டே வரணும் கரெக்டாக. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்படி வந்துகிட்டே இருக்கும் 1 2 6 இது எல்லாத்தையும் நான் போட்டே வந்துட்டு கடைசியில் 6 வருது, அதுக்கப்புறம் நல் வருது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த 6ஓட அட்ரஸை நான் பாஸ் பண்ணியிருப்பேன், நல் வருது. நல் வந்த உடனே ஆப்வியஸாக நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணுறோம் கரெக்டாக. இங்கே ரிட்டர்ன் பண்ணும்போது இங்கே என்ன வேல்யூ அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது கரெக்டாக. 5 இருக்குது, 4 இருக்குது, 3 இருக்குது, அப்புறம் 6 இருக்குது கரெக்டாக. இப்போ இங்கே ரிட்டர்ன் பண்ணுறேன். இங்கே ரிட்டர்ன் பண்ணுறத வேல்யூவை நான் எங்கே ஸ்டோர் பண்ணலான்னா இந்த நோடோடைய நெக்ஸ்ட் பாயிண்டரில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் ரிட்டர்ன் பண்ணும்போது இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டோர் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நான் ரிட்டர்ன் பண்ணும்போது இங்கே இந்த இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம் கரெக்டாக. இங்கே தான் ரிட்டர்ன் பண்ணும்போது ப்ரீவியஸ் ரிட்டர்ன் பண்ணுவேன். இங்கேருந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், இந்த வேல்யூவை செக் பண்ணுறேன். சப்போஸ் இது 6ஆக இருக்குது, நம்ம டெலிட் பண்ண வேண்டிய இது 6ஆக இருக்குது அப்படின்னா இந்த நோடை ரிட்டர்ன் பண்ணாமல் இது நோடோட நெக்ஸ்ட் பாயிண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இந்த கேஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணுவேன், 6 சேமாக இருக்கா, அப்போ நெக்ஸ்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணுவேன், நல்ல ரிட்டர்ன் பண்ணுவோம்னா நல்ல ரிட்டர்ன் பண்ணும்போது இங்கே நல்ல ரிட்டர்ன் ஆகும். இங்கே நான் என்ன ஸ்டோர் பண்ணுவோம்னா இந்த 5ஓட நெக்ஸ்ட்டில் போய் இந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ ஸ்டோர் பண்ணிடுவேன். அப்போ இங்கே நெக்ஸ்ட் நல்லுன்னு ஆகிடும். ஸோ இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணும்போது 6ஆன்னு பார்ப்பேன், 6ஆ இல்லையா, அப்போ இதே நோட ரிட்டர்ன் பண்ணுவேன். இதோட என்னோட ரிட்டர்ன் பண்ணணும்னா இதோட நெக்ஸ்ட் 5 தான் இருக்கும். அது இதோட நெக்ஸ்ட்டில் நான் என்ன ரிட்டர்ன் பண்ணுறனோ அதோட நெக்ஸ்ட் பாயிண்டில் இந்த நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, அதே மாதிரி இங்கேருந்து 4 இதே நோட தான் ரிட்டர்ன் பண்ணுவேன், இதோட நெக்ஸ்ட் பாயிண்ட் இங்கே ஸ்டோர் ஆகிடும். இங்கே 3 தானே, 6 கிடையாது. அப்போ இந்த 3 இந்த நோடே ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் பண்ணும்போது இதோட நெக்ஸ்ட் பாயிண்ட் இங்கே ஸ்டோர் ஆகிடும். இது 6ன்றதுனால நான் என்ன பண்ணுவேன்னா இந்த நோட ரிட்டர்ன் பண்ண மாட்டேன், இந்த நோடோட நெக்ஸ்ட் பாயிண்ட் ரிட்டர்ன் பண்ணுவேன். அதாவது 3ஓட பாயிண்ட் ரிட்டர்ன் பண்ணுவேன். அப்போ இதோட நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன ஆகும், 2ஓட நெக்ஸ்ட் பாயிண்ட் 3 ஆகிடும். இந்த நோட் டெலீட் ஆகிடும் கரெக்டா. ஸோ இந்த மாதிரி பண்ணி நம்ம ரிகர்ஷனில் சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கு கோட் என்ன அப்படின்னா பேசிக்காக நம்ம பேஸ் கண்டிஷன் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் we have to call remove elements, ரைட். ஒரு வாட்டி நான் என்ன கால் பண்ணணும்னா ஹெட் இருக்குன்னா ஹெட்டு டாட் நெக்ஸ்ட்டு ஒரு வாட்டியும் அந்த நெக்ஸ்ட்டை நம்மகிட்ட கால் பண்ணிட்டே போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கால் பண்ணிட்டு போகிறேன். என்ன வேல்யூ அந்த வேல்யூவை பாஸ் பண்ணணும் நான் கரெக்டாக. ஆப்வியஸாக அந்த வேல்யூவை பாஸ் பண்ணிடணும் ரைட்.
இப்போ ஒரு வாட்டியும் கால் பண்ணும்போது பேஸ் கண்டிஷன் என்ன, கரெக்டாக அந்த வேல்யூ நல்லுன்னு ஆகிடுமா ஒரு டைமில். அப்போ இஃப் ஹெட் ஈக்குவல் டு நல், நல்லா இருக்குது அப்படின்னா நான் நல்லையே ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரிட்டர்ன் ஆகுது கரெக்டாக, இந்த நல்ல ரிட்டர்ன் ஆகுது. இந்த வேல்யூ நான் எங்கே ஸ்டோர் பண்ணணும், அங்கே ஒரு ஹெட் இருக்குல்ல அதோடைய நெக்ஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது இப்போ இது ரிட்டர்னாக இங்கே வந்துருச்சு. ஓகே, 1 2 3 4 5 6 அப்புறம் நல் வருது, நல்ல ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்போ இந்த நோடு இருக்குல்ல, இந்த நோடோடைய நெக்ஸ்ட்டில் நான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ அந்த ஹெட்டு டாட் நெக்ஸ்ட்டில் போய் எனக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதோ அதை போய் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், இங்கே இருந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணணும். அந்த கோடு தான் இங்கே வரப்போகுது. இங்கே இருந்து நான் என்னத்தை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த வேல்யூ நான் கம்பேர் பண்ணணும். என்ன கம்பேர் பண்ணணும், இஃப் ஹெட் டாட் வேல் இஸ் ஈக்குவல் டு வேல், வேலுக்கு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா we have to return we have to என்ன ரிட்டர்ன், ஈக்குவல் வேல்யூ ஈக்குவலாக இருக்குன்னா இது வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணணும், இதோடைய நெக்ஸ்ட் பாயிண்டர் இங்கே ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ we have to return head dot next. சப்போஸ் வேல்யூக்கு ஈக்குவலாக இல்லை, வேற வேல்யூ இருக்குது, இப்போ இந்த இடத்துல நான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா இது என்ன நோடோ அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடணும். அவ்வளோதான். கரெக்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதனோட நான் என்ன ரிட்டர்ன் பண்ணுறது எனக்கு எங்கே ஸ்டோர் பண்ணுறேன், அந்த நோடோடைய நெக்ஸ்ட் பாயிண்டில் தான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ எப்போ வேல்யூ சேமாக இருக்கோ அப்போ நான் என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன்னா இதோடைய நெக்ஸ்ட் பாயிண்டை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணுற பாயிண்டரை இதோடைய நெக்ஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிடுறேன். கரெக்ட். ஸோ அப்போ இந்த நோடு டெலிட் ஆகிடும். ஓகே, லெட்ஸ் ரன் அண்ட் சி. Yeah, all the test case passed. So இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n, எத்தனை நோடு இருக்குதோ அத்தனை நோடு ஃபுல்லாக லூப் அடிப்போம். ஆனால் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டியும் நம்ம ரிகர்ஷனில் கால் பண்ணுறதுனால ஒரு வாட்டியும் இதுக்கு மெமரி அலோகேட் ஆகும். ரைட், ஒரு வாட்டியும் ஹெட் பாயிண்ட்ருக்கு மெமரி அலோகேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆர்டர் ஆஃப் n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ரிகர்ஷன் பண்ணும்போது ஸ்டாக் யூஸ் ஆகும்ல, ஒரு வாட்டி அதே ஃபங்க்ஷன் திருப்பி கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற இந்த வேரியபிள் லோக்கல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கெல்லாம் மெமரி அலோகேட் ஆகும். ஸோ ஆர்டர் ஆஃப் n ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் எத்தனை வாட்டி கால் பண்ணுறியோ அத்தனை வாட்டி ஸ்டாக் அலோகேட் ஆகும். ஸோ ஆர்டர் ஆஃப் n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஐட்ரேஷனில் ப்ரீவியஸ் மெத்தட் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் எதுவுமே கிடையாது, நம்ம ஒரு வேரியபிள் தான் யூஸ் பண்ணோம். ஆர்டர் ஆஃப் 1 ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே.